ட்ராவல் டு தமிழ்நாடு வந்து 6வது நாள் பயணம். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் காஞ்சிபுரத்தில் இருக்கேன். ஸோ இங்கிருந்து 88 கிலோமீட்டர் தான். ஸோ ஊட்டி. ஸோ ஊட்டி போயிட்டு அப்படியே முடிஞ்ச வரைக்கும் ஈரோடு, மேட்டூர், சேலம் பக்கம் போயிடணும்னு பார்க்குறேன். ஸோ இந்த நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்கலாம். டிஎன்ஜி லாட்ஜ். ஸோ இதுதான் காந்திபுரம். ஸோ இப்போ வந்து நடந்து அப்படியே போயிட்டுருக்கோம் ஊட்டி பக்கம். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாச்சுங்க, 6:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ காந்திபுரத்துலேருந்து ஊட்டி ஒரு 88 கிலோமீட்ரு. நம்ம சிட்டி விட்டு கொஞ்சம் வெளியே போனால் தான் நம்மளுக்கு வண்டி அதிகமாக கிடைக்கும், போக முடியும் போல். ஐ லவ் கோவை. ஸோ இப்படியே போனால் ஒரு 4 ரோடு இருக்குமா. ஸோ அங்கே போய் அப்படியே தாண்டி போனோம். ஸோ இதுதான் ஆல்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும்னு நினைக்கிறேன். வழி மாறி போயிட்டேங்க. அப்புறம் மட்டும் கேட்டேன்னா மேட்டுப்பாளையம் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணுமா. போகலாங்க. மேட்டுப்பாளையம் போயிடலாம். ஓகே, நன்றிங்க ஐயா. அந்த பக்கம் போகணுமாங்க. மேட்டுப்பாளையம் போகலாம் பார்த்தா யாருமே நிறுத்தவே மாட்டாங்க. எப்படியோ ஒரு காலையிலே ஒரு 3 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். யாரும் வண்டி நிறுத்துகிறோம் போகலாம், அப்படியே நடந்து முடிஞ்சவரை நடந்து போவோம். வண்டி நிறுத்துனா ஏறிக்கலாம் அப்படின்னு இது அப்படியே போயிட்டே இருக்கு. நமக்கும் இங்கே நிறைய லோடு வண்டிலாம் இருக்குது, கேட்டு பார்ப்போம். சாய்பாபா காலனி. ஆனால் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் வால்க்கு பண்ணுறேண்ணே. நான் மேட்டுப்பாளையம் போகிறோம், நீங்கள் போகிற தூரம் இருக்கட்டும். நானா பைக் இப்போ கேடிஎம் பைக்கில் வந்தேன். நம்ம ட்ராவல்லே முதல்ல கேடிஎம் பைக்கில் வந்தேங்க. ஸோ அப்புறமேட்டு இந்த பைபாஸில் போனால் நம்ம மேட்டுப்பாளையம் போகலாமா, மேலே தான் போகிறோம். ஓகே, போகலாமா? போகலாம். ஓகே, தேங்க்ஸ். சரி, நன்றிங்க. கைஸ், மேட்டுப்பாளையம் 26 கிலோமீட்டர், அதுவும் ஸ்ட்ரைட்டாக போகணும். நான் மேட்டுப்பாளையம் போகிறேன், நீங்கள் போகிற தூரம் இறக்கிட்டா போதும். சரி, ஓகே. போகலாம். அண்ணா நன்றிங்கண்ணா. இது வரைக்கும் இருக்கு. மேட்டுப்பாளையம் போனோம், நீ போகிற தூரம் என்கிட்ட போகிறேன். இல்லைண்ணா, தமிழ்நாடு ஃபுல்லாக வாக்கன் லிஸ்ட்டில் போகிறேன், நடந்து இருக்கு. நான் மேட்டுப்பாளையம் போகிறேன், நீ போகிற தூரம் என்கிட்ட போகிறேன். அது வரைக்கும் என்கிட்ட போகிறேன். போகலாம். தேங்க்ஸ். போகலாங்க. சரிங்க ஐயா. ஸோ கூடலூர் நகராட்சி. போகலாம். புரியல. போகலாம். டைமில் அப்படி சும்மா நடந்துட்டு என்னண்ணா? தேங்க்ஸ். பாய். நன்றிங்க ஐயா. பாய் தான் இருக்கு. ஸோ ஊட்டி 15 கிலோமீட்டர்ஸ் பஸ் வரை எடுக்குதுங்க. சாப்பிட்டு போயிருக்கு. அப்படியே கோயம்புத்தூர், திரும்பி மேட்டுப்பாளையம் வந்து ஈரோடு இப்படியே தான் போக போகிறோம். ஸோ ஊட்டி போக அப்படியே ஒரே ரோடு. மேட்டுப்பாளையம் 34 கிலோமீட்டர் தான் கோயம்புத்தூர் வந்து. அதே 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு வந்தேன். ஸோ அடுத்து ஊட்டி, குன்னூர் போயிட்டு ஊட்டி போகணும். போகலாம். ஊட்டி வரை போகலையா? நன்றிங்க. கைஸ், இதான் மேட்டுப்பாளையம் போயிட்டு அப்படியே போனால் ஊட்டிக்கலாம். மழை தெரியுதா? ஊட்டி இன்னும் 49 கிலோமீட்டர் அப்படியே போகணும். போகலாண்ணா.
கேட்ரிங். கள்ளக்குறிச்சி, கடலூர், அப்படியே வேளாங்கண்ணி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி போயிட்டு அப்படியே குற்றாலம், பழனி பார்த்துட்டு இப்படி வரேங்க. மாநிலம் இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது. நான் சொல்கிறேன், இந்தியாவிலேயே கிடையாது. ஒரு வேளை அந்த ஊட்டி டோல் இருக்குல்ல, ஸோ அதுக்கிட்ட வந்துட்டோம். விவோ பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. பக்கத்தில் இப்போ வரக்கில் ஒரு ஐயா வந்து லிஃப்ட்டு கொடுத்தாரு. ஸோ அவர் ஒரு ட்ராவலராக, இது பேர் ட்ராவலில் அனுப்புகிறோம்னு சொன்னார். போக்கில் ஒரு குச்சிலாம் எடுத்துக்கோ தம்பி, சேஃப்டி முக்கியம், நைஃப் வேணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருந்தார் அவர். ஸோ இங்கே குன்னூர் இருக்குது. ஸோ குன்னூர் வேணால் ஊட்டி போனோம். ஸோ ஊட்டியில் கூட போயிட்டு முடிஞ்சால் தங்கிக்க, ஏன்னா அங்கே யூத் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ ட்ராவலர் ஏதாச்சும் வந்தாலும் ஃப்ரீயாக அங்கே தங்கிக்கலாமா. ஸோ நிறைய விஷயம் சொன்னார். ஆனால் என்ன, இங்கே போக்கில் ஒரு குச்சி எடுத்து போக சொன்னார், சேஃப்டி முக்கியம்னா தம்பி அப்படின்னாரு. உட்காரலாம். ஓகே. இப்போ நம்ம மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டிக்கு ஸ்கூட்டியில் போயிட்டு இருந்தோம். ஸோ அதில் நான் என்னென்ன பார்த்தேன்னா அப்படின்னு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அந்த வியூ நல்லா ரசித்து பாருங்கள், அழகாக. அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் ஊட்டிக்கு போயிட்டு தான் மறக்காமல் கமெண்ட் ஆர்டில் தட்டி விடுங்க. தேங்க்ஸ் கைஸ். மணி ஒரு 11:15. இப்போ எங்கே இருக்குன்னா, ஸோ ஊட்டியில் இருக்கோம். ஊட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜில்லுன்னு இருக்குது. இதெல்லாம் நம்ப முடியல, நாம் ஊட்டிக்கு வந்துட்டோமா அப்படின்னு கேட்டு. ட்ராவல் டு தமிழ்நாட்டில் நம்ம 6ஆம் நாள் பயணத்தில் ஒரு 11 மணிக்கு ஊட்டி சேர்ந்தாச்சு. ஸோ அங்கே ரோஸ் கார்டன், அப்புறமேட்டு பொட்டானிக்கல் கார்டன்லாம் பார்த்தோம். ஸோ அது அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லைக்கை மட்டும் தட்டி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் கைஸ்.